நியூஸ் 7 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். ஜியோ பாலிடிக்ஸ் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது நான் உங்கள் பிருத்வி. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுக்கு எதிரான இராணுவ நடவடிக்கை இன்னும் 2லேருந்து 3 வாரம் வரைக்கும் நடைபெறத்துக்கான வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி பேசியிருக்காரு. இதனால உலக லெவலில் பெரிய லெவலில் பாதிப்புகள் ஏற்படும்ன்ற மாதிரி தான் எதிர்பார்க்கப்படுகிறது. இது தொடர்பாக இன்னைக்கு நம்முடன் பேச மூத்த பத்திரிகையாளர் ஸ்ரீதர் கிருஷ்ணசாமி நம்மளோடு இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட இது தொடர்பாக பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம் சார். அவர் இன்னும் என்னோட ஆப்ரேஷன்ஸ் முடியல, இன்னும் 2லேருந்து 3 வாரம் வரைக்கும் ஆப்ரேஷன்ஸ் நடக்கும் அப்படின்னு இருக்காரு. மிலிட்ரி ஆப்ரேஷன். ஈரான் கற்காலத்துக்கே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, அந்த அளவுக்கு நான் அட்டாக் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னோட நெகோசியேஷன்ஸ்குள்ளே நீங்கள் வரலன்னா நான் கற்காலத்துக்கே கொண்டு போவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை எப்படி பார்க்குறீங்க? இதனால் என்ன மாதிரியான தாக்கம் ஏற்படும்னு நினைக்கிறீங்க சார்? அதாவது புதன்கிழமை அன்னைக்கு பிரசிடென்ட் ட்ரம்ப் அவர் அமெரிக்காவில் போய் அட்ரஸ் பண்ணார் ஓவல் ஆஃபீஸ்லேருந்து. அந்த ஸ்பீச்சை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் ஈரான் வார் எப்போ முடியும்னு தவிர்த்து மிச்சம் எல்லாம் பேசினார் அவர். இட் மை கோ ஆன் ஃபார் another 2-3 வீக்ஸ். அது ரொம்ப நாளாக சொல்லிகிட்ருக்காரு. 2-3 வீக்ஸுன்றது அது ஆரம்பத்துலேருந்தே சொல்லிகிட்ருக்காரு 2-3 வீக்ஸு. பட் இந்த போர் ஆரம்பிக்கும் போது மற்ற எல்லோரும் என்ன சொன்னாங்கன்னா ஒரு 4-6 வாரத்துக்குள்ளே இதெல்லாம் முடிஞ்சதும் அப்படின்னா. இது 5வது வாரம். இது ட்ரம்ப் என்ன சொன்னார் அன்னைக்கு, அதுக்கப்புறம் கூட ஒரு நாளைக்கு என்ன சொன்னார்னு கேட்டிங்கன்னா, ஈரானோடைய மிலிட்ரி சைட்ஸ் எல்லாத்தையும் முக்கால்வாசி நாங்கள் ஒழிச்சிட்டோம், ஒன்றும் கிடையாது அவங்களுக்கு அப்படின்றாங்க. அதே கண்டி அமெரிக்கன் இன்டெலிஜென்ஸ் என்ன சொல்கிறதுன்னு பார்த்திங்கன்னா, ஈரானுடைய மொத்த மிலிட்ரி சைட்ஸு அப்படியே தான் இருக்குது, அது ஒன்றும் தாக்குதல் ஆகலை அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அவங்க இன்டெலிஜென்ஸு. ஸோ அதனால் இப்போது இது நடுவில் ட்ரம்ப் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 8000 கிரவுண்டு ட்ரூப்ஸை அனுப்பிச்சிருக்காரு மிடில் ஈஸ்ட்டு. எதுக்கு அனுப்பிச்சிருக்காரு அதெல்லாம் கொஞ்சம் பார்க்கணும். இந்த கிரவுண்ட் ட்ரூப்ஸ்லாம் லேண்டில் இறங்கினாங்கன்னா இது ஒன்று 2-3 வாரத்தில் முடியும்னு எதிர்பார்க்கக்கூடாது. ஏன்னா இது பாட்டுக்கு போயிட்டுருக்கோம். அதாவது அதனால் இது ஒன்றும் ஆப்கானிஸ்தான் வியட்நாம் மாதிரி 20-25 வருஷம் இருக்க போகிறதில்ல. பட் ஸ்டில் இதெல்லாம் ஒரு நாள் 2 நாளில் பேக் பண்ணிட்டு வர சமாச்சாரம் இல்லை. இது எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ஏப்ரல் 6 வரைக்கும் நான் அடிக்க மாட்டேன்னு ஒரு உத்தரவாதம் கொடுத்துருக்காரு சார். அதில் தொடர்ச்சியாக இப்போ எல்லாத்தையும் ஸ்பெஷல் ஆப்ரேஷன் ஃபோர்ஸ் எல்லாம் ஈரானை நோக்கி அவர் மூவ் பண்ணுறாரு. அப்போ டெஃபினட்டாக அவர் ஒரு கிரவுண்ட் ஆப்ரேஷனுக்கு தான் தயாராகிறாரு சார், ஒரு மிலிட்ரி கிரவுண்ட் ஆப்ரேஷன். ஏன்னா ஒரு டைம் ஸ்பேஸை பை பண்ணிக்கிட்டு கிரவுண்ட் ஆப்ரேஷன் போவோன்னு போகிறாரா சார்? அதுக்கு தான் வாய்ப்பா? இல்லை, இது எப்படின்னு பார்க்கணும் பிருத்வி, இது 2 விதமாக பார்க்கணும். ஒன்று, இது முடியறதுக்கு முன்னாடி ஒரு மேசிவ் ஏர் அட்டாக் இருக்கும். அதாவது இப்போது இன்னும் என்ன பாக்கி இருக்குது அப்படின்னு பார்த்து மேசிவாக ஏர்லேருந்து அட்டாக் பண்ணுங்க. அதனால தான் இந்த B-52 ஸ்ட்ராட்டோ ஃபோர்ட்ரஸ்னு பேர் அந்த பிளேனுக்கு, ஹெவி பாம்பர்ஸ் அதெல்லாம் மூவ் பண்ணியிருக்காங்க ஏரியாவுக்கு. அண்டு அவங்க அந்த B-52 ஈரான் மேலேயே போயிட்டு வந்துட்டுருக்கு அப்படின்ற மாதிரி தான் தகவல் இருக்குது. ஸோ இந்த B-52 வச்சுட்டு B-1 வச்சுட்டு ஒரு மேசிவ் பாம்பிங் ரன், அதாவது இப்போ அடுத்த வாரம் முடிய போகிறதுனாக்கா அதுக்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் நம்ம டார்கெட் பண்ணலான்னு. லேண்ட் ட்ரூப்ஸு அது வேறு கதை. அது லேண்ட் ட்ரூப்ஸு நீங்கள் கீழே நாங்கள் தட் இஸ் ஈரானுக்குள்ளே லேண்ட் ட்ரூப்ஸை நீங்கள் போட்டிங்கன்னா, அதாவது நம்ம சொல்லுவோம் பூட்ஸ் அந்த கிரவுண்டுன்னுவோம். ஏன்னா பூட்ஸ் அந்த கிரவுண்டு நீங்கள் போட்டிங்கன்னா அது அவ்வளோ சீக்கிரம் வெளியில் வர முடியாது. ஏன்னா அது ஈரான் இதுக்கு காத்துட்ருக்காங்க. இது மாதிரி அவங்க பூட்ஸ் அந்த கிரவுண்டு போடுவாங்க, நம்ம அவங்கள வச்சு நம்ம தாக்குதல் பண்ணலாம் அப்படின்னு. அது கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஆப்ரேஷன் அதுக்கப்புறம். ஏன்னா அது ஹேண்ட் டு ஹேண்ட் காம்பேட்டு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா போன வாரம் ஒரு செய்தி ஒன்று வந்தது. ஈரானில் 12 வயசு சிறு பிள்ளைகளுக்கு மிலிட்ரியில் சேர்கிறதுக்கு ஆர்டர் கொடுத்துருக்கோம். அதை அவங்க கூட சேரலாம். 18 எங்க 12 எங்க, இவங்கெல்லாம் சைல்டு வாரியர்ஸ். சைல்டு வாரியர்கிட்ட நார்மலாக இன்டர்நேஷ்னல் அவுட்ரேஜ் ஆகிடும் 2 பக்கமும்.
நீங்கள் உள்ளே அவங்கள கொண்டு வந்தாலும் அவுட்ரேஜ், அவங்க ஏதாவது ஆயிட்டு அவங்க பிணமாக மாறினாங்கன்னா அதுவும் அதோட இன்னும் பெரிய அவுட்ரேஜ் அது. அதனால் இது இப்போ கிரவுண்ட் ட்ரூப்ஸ் மாத்திரம் அவங்க கமிட் பண்ணாங்கன்னா அவர் பண்ணுறேன்னு இருக்கார். ஏன்னா 400 கிலோ யுரேனியம் காணுமா, அதாவது இருக்குது, ஈரானுக்கிட்ட இருக்குது, எங்கே இருக்குன்னு யாருக்கும் தெரியாது, அதை நான் தேட போகிறேன் போயிட்டுன்றார். உண்மையிலே இது பாசிபிளா சார்? நீங்கள் சொன்ன மாதிரி இது பெரிய பிரச்சனைக்கு உண்டாகும். அப்புறம் ஏன் அவர் அந்த ட்ரூப்பை மூவ் பண்ணுறாரு? அது ப்ரெஷர்ப்பா, அது ப்ரெஷர். அதாவது நான் இதெல்லாம் பண்ண போகிறேன், அது வந்து நான் சொல்கிறதுக்கு எல்லாம் கையெழுத்து போடுவியா அப்படின்னு அவங்க போட மாட்டாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் சொன்னீங்க சார், இந்த பாம்பர்ஸ் எல்லாம் ஈரான் மேலேயே போயிட்டு இருக்கு, இவர் வந்து நாங்கள் உங்களை கற்காலத்துக்கு கொண்டு போவோம் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இதை ரெண்டுத்தையும் பொருத்தி பார்க்கும்போது ஹெவி பாம்பிங்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா சார்? ஒரு லாஸ்ட்டு இது ஒன்று கண்டிப்பாக நடக்குங்க. ஓகே. ஆமாம், லாஸ்ட்டு பாம்பிங் ரன், அது லாஸ்ட்டுன்னு சொல்ல மாட்டாங்க யாரும் மிலிட்ரியில். இல்லை சார், இந்த மாதிரி பாம்பிங் பண்ணும்போது சிவிலியன்ஸ் தானே சார் நிறைய பேர் பாதிக்கப்படுவாங்க? நிறைய. அது அங்கே உள்ள மக்கள், ஏன்னா இவங்க பண்ணுறது அங்கே உள்ள மக்களுக்கு பாதிப்பு அடைஞ்சிச்சுன்னா அவங்க ஈரானோட ஐஆர்ஜிசிட்ட தானே போய் சேர்ந்து போராடணும்னு நினைப்பாங்க. அதாவது ஐஆர்ஜிசி தான் நம்மளுக்கோசம் ஃபைட் பண்ணுறாங்க, அதனால் நம்ம அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணோன்னு அந்த ப்ராப்ளமும் இருக்குது. இன்னும் அதாவது நீங்கள் யாரை நீங்கள் வந்து முடிக்கணும்னு பார்க்குறீங்களோ அவங்க தே பிகம் ஸ்ட்ராங்கர். அதுதான் நடந்துகிட்ருக்கு ஈரானில். இப்போ நீங்கள் வந்து நான் போன இதில் தான் நம்ம பேசணும் அதை பற்றி நினைக்கிறேன். இருக்க லீடர்ஷிப் எல்லாத்தையும் ஒழிச்சிட்டிங்கன்னா அப்புறம் யார்கிட்ட பேச போகிறீங்க? நீங்கள் யார்கிட்ட பேசுகிறேன்னு கூட தெரியாது உங்களுக்கு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தட் ஐஆர்ஜிசி அந்த கிளரிக்ஸு அவங்களாம் வெரி ஆர்கனைஸ்டு, க்ளீனாக அவங்க வந்து ஒரு காலம் போட்டு வச்சுங்க, எனக்கு அப்புறம் நீ, அவனுக்கு அப்புறம் அவங்க அப்படின்னு கீழே போயிட்டே இருக்குது. ஸோ அதனால தான் இப்போ எல்லோரும் முடிச்சிட்டா கூட கீழேந்து வந்துகிட்டே இருக்காங்க மேலே அந்த வேக்யூமை ஃபில் பண்ணுறதுக்கு. அதால் இவங்களால் ஒன்றும் பண்ண முடியல, ஏன்னா அவ்வளோ டெப்த் இருக்குது அந்த லீடர்ஷிப்பில். இந்த குளோபல் சப்ளை செயினில் இப்போ மிகப்பெரிய பாதிப்பில் இருக்குது சார். இன்னும் கொஞ்ச நாளில் பெரிய பாதிப்பு நம்மளுக்கும் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி தான் பேசப்படுது. இதுக்கு ஏதாவது அல்டர்னேட்டிவ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார் ட்ரம்ப் பண்ணால்? ஆல்டர்னேட்டிவுக்கு வாய்ப்பு இருக்குங்க, பட் அதெல்லாமே காசு நிறைய செலவாகும். இப்போ நீங்கள் ஸ்ட்ரெயிட்ஸ் ஆஃப் ஹோர்மூஸ் அதில் வந்து ஒரு நாளைக்கு 20% குளோபல் சப்ளை அது வழியாக போகிறது. ஜப்பான் ஒரு நாடே 90% டிபெண்ட் ஆன் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்மூஸ். இன்னும் அதனால் அவனுக்கு அதை விட்டால் வேறு வழி கிடையாது, வேறு எந்த பக்கமும் கொண்டு வர முடியாது. எந்த பக்கம் கொண்டு அமெரிக்கா என்ன சொல்கிறாங்க, நீ ஹோர்மஸை விட்டுட்டு நீ எங்கிட்ட வாங்க கச்சா எண்ணெய்ன்றான். வாங்கிடலாம், பட் இங்கே சான் ஃப்ரான்சிஸ்கோலேருந்து சென்னை கூட்டின்னு வர விலையும் நீங்கள் கத்தார்லேருந்து சென்னை கூட்டின்னு வர விலையும் கூட்டி பாருங்கள், கடைசியில் இந்த பில்லு யாருக்கிட்ட வரப்போகுது? கன்சூமர்கிட்ட தான் வரும். அது இந்த வாரில் யூரோப் கண்ட்ரிஸ் எல்லாம் பெரிய லெவலில் டொனால்ட் ட்ரம்ப்போட ஸ்டாண்டை எகெயின்ஸ்டாக தான் இருக்காங்க. இப்போ ஃப்ரெஞ்சு பிரசிடெண்ட்டும் ஒரு படி மேலேயே போய் அவரோட கருத்தை பதிய வச்சார். இதை எப்படி பார்க்குறீங்க சார்? யூரோப் இதை எப்படி பார்க்குறாங்கன்னு நினைக்கிறீங்க? யூரோப்பை பொறுத்த வரைக்கும் ட்ரம்ப் என்ன சொல்கிறாரு, யூரோப்புக்கிட்ட நேட்டோ நீங்கள்லாம் வந்து கல்ஃப் ஆஃப் ஹோர்மூஸை நீங்கள் ப்ரொடெக்ஷன் கொடுங்க, ப்ரொடெக்ஷன் இல்லைன்னா என்னத்துக்கு நேட்டோ என்னத்துக்கு அப்படின்னு. யூரோப்பில் என்ன சொல்கிறாங்க, நேட்டோக்கும் ஹோர்மூஸுக்கும் சம்மந்தம் கிடையாது. நேட்டோ இஸ் ஃபார் யூரோப் அண்ட் அட்லாண்டிக், இட் இஸ் நாட் ஃபார் த கல்ஃப் ஆஃப் ஹோர்மூஸ், இப்போ ஸ்ட்ரெயிட்ஸ் ஆஃப் ஹோர்மூஸ். அதனால் இப்போ நான் இப்போ அங்கே வந்துட்டு அந்த இதில் நான் சண்டை போட்டேன்னாக்கா இன்டர்நேஷ்னல் லாக்கு அகெயின்ஸ்ட் அது அப்படின்னு ஃப்ரெஞ்சு ஜூனியர் ஆர்மி மினிஸ்டர் ரொம்ப திட்டவட்டமாக சொல்லியிருக்காங்க. அதாவது திஸ் இஸ் இல்லீகல் அப்படின்றாங்க. ஹிந்துவில் உங்கள் ஆர்டிக்கலில் சொல்லியிருந்தீங்க, பிரசிடெண்ட் ட்ரம்ப் வந்து ரொம்ப ப்ரெஷரைஸ்டாக காணப்படுறாரு, அந்த ஸ்பீச் கொடுக்கும்போதே அவர் ரொம்ப ப்ரெஷரைஸ்டாக இருந்தாருன்னு சொல்கிறீங்க. ஏன் ப்ரெஷரைஸ்டுன்ற வார்த்தையை பயன்படுத்துகிறீங்க சார்? அவர் டொமஸ்டிக்காக எக்கச்சக்க ப்ரெஷருங்க அவருக்கு. அவருடைய அப்ரூவல் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே ரொம்ப லோவஸ்ட் ஆஃப் லோ அவருக்கு. அவரை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் அது மாதிரி லோ பிளாட்டோ எடுத்ததே கிடையாது. 69% மக்கள் வந்து
எக்கானமி அகேன்ஸ்டாக சொல்கிறாங்க. நீ ட்ரம்ப் பண்ணுறது சரியில்லை சரியில்லை அப்படின்றாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு இதுலேயும் கேஸ் பெட்ரோல் ப்ரைஸஸ்ஸு 69-70%, இமிக்ரேஷன் அதுலேயும் அகேன்ஸ்டாக பேசுகிறாங்க. ஸோ அதனால் ஈரான் வார் 60% அகேன்ஸ்ட், போகக்கூடாது, வார் இஸ் அகேன்ஸ்ட்னு சொல்லிட்டு இது ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் ப்ரெஷர் தானே அவருக்கு, டொமஸ்டிக் ப்ரெஷர். நவம்பர் மாதம் வந்து மிட் டேர்ம் எலெக்ஷன்ஸ் வரப்போகுது. இது அவர் ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ் செனட் ரெண்டுத்தையும் அவர் கொடுத்துட்டாருன்னா டெமோக்ராட்ஸுக்கு, அதோட சூட்கேஸை பேக் பண்ணிட்டு வீட்டுக்கு போகலாம். ஏன்னா கண்டிப்பாக அவரோட லெஜிஸ்லேட்டிவ் அஜெண்டா பூரா ஜீரோ. அதுக்கு தான் அவங்க எல்லாரும் பயப்படுறாங்க. ரிப்பப்ளிகன்ஸே இப்போ அதுதான் பயப்படுறாங்க. இந்த எலெக்ஷன் எப்படி போகும்னு நினைக்கிறீங்க சார்? நீங்கள் நீண்ட காலம் அமெரிக்காவில் டிசியில் இருந்தீங்க, பல ரிப்பப்ளிகன்ஸும் டெமோக்ராட்ஸும் உங்களுக்கே நேரடியாக தெரியும். நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? எப்படி மக்கள் ஓட் பண்ணுவாங்கன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? அதாவது ஒரு ரூல் ஆஃப் தம்ப் இருக்குது. அதாவது பார்ட்டி சிட்டிங் இன் தி ஒயிட் ஹவுஸ் வில் லூஸ் இது மிட் டேர்ம். அதாவது எந்த பார்ட்டியாக இருந்தாலும் சரி, அது டெமோக்ராட்ஸாக இருந்தாக்கா பைடன் கூட தோத்துருக்காரு, ஒபாமா எக்கச்சக்கமாக தோத்துருக்காரு, கிளின்டன் அதுக்கு மேலே தோத்துருக்காரு. அதே மாதிரி சிட்டிங் பிரசிடென்ட் நெவர் வின்ஸ் அ மிட் டேர்ம். என்ன அப்படி பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் கூட 2017 40 சீட்டோ என்னமோ எழுந்திருக்காரு. 2017 2016 வந்து 17 எலெக்ஷனில் போச்சு அவருக்கு, 18 எலெக்ஷனில் போச்சு அவருக்கு. அதனால் இந்த வாட்டி நிச்சயமாக எல்லாம் எதிர்பார்க்குறது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் ரிப்பப்ளிகன் கண்ட்ரோல்லேருந்து போயிடும். இப்போ என்ன கொஸ்டின்னா எவ்வளோ போகும்? இப்போ இருக்கிறது அவங்க 3 சீட்டு மெஜாரிட்டி அவங்களுக்கு. அதாவது இப்போ எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து என்ன பண்ணாலும் இந்த 3ஐயாவது காப்பாற்ற முடியுமா? கஷ்டன்றாங்க. ஏன் கஷ்டன்றீங்கன்னா, இது வரைக்கும் ஒரு 50 ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் ரெண்டு பார்ட்டிலேருந்தும் நாங்கள் போட்டியிட போகிறதுலேருந்து வெளியில் போயிட்டாங்க. ஓகே. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, எஸ்பெஷலி ரிப்பப்ளிகன், இது ரிப்பப்ளிகன்ஸ் தான் மெஜாரிட்டி இதில். இந்த 50 56 59 அதில் மேக்ஸிமம் ரிப்பப்ளிகன்ஸ் தான் வேண்டாம். ஏன்னா கண்டிப்பாக தோல்வி அடைய வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம போகும்போது நம்ம வெற்றி இதெல்லாம் போயிடலான்னு சொல்லிட்டு பேக் பண்ணிட்டு போயிடுறானுங்க. ஸோ அதனால் ட்ரம்ப் எவ்வளோ தோக்க போகிறாருன்னு தான் பார்க்கணும். 3 30 40 50 அது நம்மளால் சொல்ல முடியாது. அது கிட்ட நெருக்க தான் சொல்லுவோம். பட் இப்போ இருக்க ஒப்பீனியன் போலிங்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கீழே போயிருக்காரு அவர். ரொம்ப அப்ரூவல் ரேட்டிங்கில் ரொம்ப கீழே போயிருக்காரு. அது ரிப்பப்ளிகன்ஸாலே நம்ப முடியல. சார் அவரோட அட்டார்னி ஃபயர் பண்ணியிருக்காங்களே சார், ஏன் அந்த இது? அவர் வந்து பேம் பாண்டி அட்டார்னி ஜெனரல்ன்றது நம்ம அவர் தான் டாப் போலீஸ் ஆஃபீஸர் இன் அமெரிக்கான்னுவாங்க. ஓகே. சும்மா கொலோக்கியலாக பேசும்போது அவர் தான் அந்த பொசிஷன் தான் நம்பர் 1 போலீஸ் ஆஃபீஸர் அப்படின்வாங்க ஹோல் கண்ட்ரிக்கு. ஏன்னா அவங்க தான் தே கீப் ட்ராக்குன்னு. பேம் பாண்டி மேலே அவருக்கு வந்து நம்பிக்கை ஒரு மாதிரியா. அந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்னு ஒன்று இருக்கு இல்லையா, ஜெஃப்ரி எப்ஸ்டீன் ஃபைல்ஸ், அது சரியாக அந்த மேடம் வந்து ஹேண்டில் பண்ணலன்னு கொஞ்சம் வருத்தம். அந்த வருத்தத்தினால என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அவருடைய ரிப்பப்ளிகன் மாகா பேஸ், மேக் அமெரிக்கா கிரேட் அகெயின், அந்த மாகா பேஸ்லேயே கொஞ்சம் ரொம்ப என்ன சொல்கிறது வேறுபாட்டு ஜாஸ்தியாக போயிடுது. அதாவது சரியாக முதல்ல ரிலீஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அப்புறம் எல்லாத்தையும் பிடிச்சி வச்சுட்டு, அப்புறம் வந்து போன டிசம்பர்லேயே ஒரு ஜுடிஷியல் ஆர்டர் இருக்குது. அந்த ஃபைல்ஸ்லாம் டிசம்பர் மாதம் 19 தேதிக்குள்ளே ரிலீஸ் பண்ணோன்னு இவங்க பண்ணலை. அது லேட்டாக பண்ணதுனால, ஏன் லேட்டாக பண்ணுற, அப்போது உனக்கு ஏதோ இருக்குது, யாரை மறைக்க பார்க்குற, இது அனாவசியமான கேள்வியெல்லாம் வரும். இந்த சாதாரணமாக வர கேள்வி. இப்போ ஒன்று மாத்திரம் ஞாபகம் வச்சுங்க, இது ட்ரம்ப்புக்கும் எப்ஸ்டீனுக்கும் இது வரைக்கும் எந்த கனெக்ஷனும் கிடையாது. எந்த ஃபைலுமே டைரெக்டாக எதுவும் சொல்லலை.
இன்டைரக்டாக ஏதோ இமெயில் அது இதுன்னு சொல்லுறது அந்த 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 எப்ஸ்டீன் பண்ண தவறுகளுக்கும் அதில் கூட சேர்ந்து ட்ரம்ப்பும் பண்ணாருன்ற எந்த ஆதாரமும் கிடையாது. இன்னும் அந்த சமயத்தில் நீ இதெல்லாம் நீ வந்து சரியாக ரிலீஸ் பண்ணலைன்னா மக்கள் என்ன நினைப்பாங்க, ஏதோ இருக்குது. இந்த வார பேசும்போதே இந்த வாரே அவர் வந்து இதை டைவர்ட் பண்ணுறதுக்காக பண்ணதுன்னு சொல்லப்படுது. அது உண்மையா? இதுக்காக ஒரு இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்க்காக அவர் ஒரு வாரே கொண்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா சார்? இப்போ இன்னொரு மாதிரி சொல்கிறாங்க தெரியுமா, இந்த வாரம் மறைக்கிறதுக்கு திருப்பி எப்ஸ்டீனை கலப்பி விடுறாரு. அதுவும் இருக்கு இல்லையா? என்ன நீங்கள் ரெண்டு பக்கமும் பார்க்கணும். வார போகிறதுக்கு இந்த எப்ஸ்டீனில் எப்போன்னா மறைக்கிறதுக்கு ஆரம்பிச்சு வார் வந்து தன் கையில் இல்லை எங்கேயோ போயிட்டுருக்கு, அதை என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு திருப்பி எப்ஸ்டீன். அது மாதிரி எனக்கு என்னமோ அது பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நிறைய பேர் பண்ணியிருக்காங்க அது மாதிரி. பட்டு நம்ம ஊர் அது இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸில் அது டைவர்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு டொமஸ்டிக் ப்ராப்ளம் ஜாஸ்தியாகி போச்சுன்னா சரி பக்கத்தில் போய்ட்டு எங்கேயா ஒரு வார ஆரம்பிப்போம் அப்படின்னு. அதாவது மக்களுடைய கவனம் வந்து வேறு மாதிரி போயிடும், இதில் யாரும் வந்து அட்டென்ஷன் கொடுக்க மாட்டாங்கன்னு. அது மாதிரி நம்ம அது பேர் கன்ஸ்பிரசி தியரி. அதெல்லாம் அந்த லெவலில் இருக்கிறதே பெட்டர், அதெல்லாம் கன்ஸ்பிரசியாக. ஸோ இந்த ஈரான் வார்னால யுக்ரைன் வார் வந்து பெரிய லெவலில் இப்போ பார்க்கப்படல சார். இப்போ இன்டென்ஸாக யுக்ரைன்லேயும் ஃபைட் போயிட்டுருக்கு. விளாடிமிர் ஜெலன்ஸ்கி கூட மிடில் ஈஸ்ட்டை விசிட் பண்ணியிருக்காரு. இந்த ட்ரோன் டெக்னாலஜி, இன்டர்செப்டார், இந்த மாதிரியான டாக்ஸ் எல்லாம் மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிஸ் கூட அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. இது என்ன மாதிரி எப்படி பார்க்குறீங்க சார் இதை, ஜெலன்ஸ்கி இங்கே மிடில் ஈஸ்ட்டுக்கு வர்றது? அதாவது உங்கள் வீட்டில் தீ பிடிச்சிட்டு இருக்குன்னா நீ பக்கத்து வீட்டில் போயிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்குற மாதிரி இருக்குது. இதில் அதை விட்டுட்டு நான் மிடில் ஈஸ்டில் போயிட்டு அவருக்கு இன்டர்செப்டர் ட்ரோன் வாங்கி தரேன் கொடுக்குறேன்னு எனக்கு என்னமோ அது இன்னும் சரியாக படலை. எனக்கு என்னுடைய சொந்த கருத்து அது எனக்கு சரியாக படலை அது. பட்டு நீங்கள் சொல்கிறது கரெக்ட். இதில் இப்போ இந்த மிடில் ஈஸ்டர்ன் வாரிலேயே யாருக்கு பிக்கஸ்ட்டு கெயின்னு கேட்டிங்கன்னா விளாடிமிர் பியூட்டினுக்கு. ஏன்னா அவருக்கு இப்போ இந்த ஒரு மாதம் 1.5 மாதமாக யாரும் ஒன்றும் கேட்கறதுக்கு ஆள் கிடையாது. அவர் இஷ்டப்படி போட்டு வாசின்னு இருக்காரு அங்கே ஃப்ரண்ட் லைன்ஸில். அதனால் இப்போ இதனால் என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா, பியூட்டினை பொறுத்த வரைக்கும் ட்ரம்ப்பு வந்து அதிகமாக மிடில் ஈஸ்டில் கவனம் செலுத்தினார்னா யுக்ரைனில் அட்டென்ஷன் குறையும். அது அவருக்கு நல்லது. ஸோ அதனால் இப்போ இந்த மிடில் ஈஸ்ட் நாளைக்கு முடிஞ்சதுன்னா உடனே யுக்ரைன் வந்துடும் அப்படி சொல்ல வரல. அங்கே போகிற வரைக்கும் பியூட்டினுக்கு ரொம்ப சௌரியமாக இருக்குது. இப்போது அவர் பண்ணுறதெல்லாம் யாரும் இப்போ மீடியாவே எடுத்துக்கங்க, எத்தனை பேர் நம்ம பேசுகிறோம் யுக்ரைனை பற்றி. 5வது வருஷம், 5th இயர், 5வது வருஷம், இது 5 வாரம். ஏன்னா இது 5 வருஷமாக போயின்னு இருக்கு ஒரு கான்ஃப்ளிக்டை. அதை பற்றி யாரும் மூச்சு பேச்சே கிடையாது. இல்லை சார், இது டைரெக்டாக நம்மளையே பாதிக்கிறத விட்டு வேறு வழி இல்லை, நம்ம பேசி தான் ஆகணும். இங்கே பெட்ரோல் பிரச்சனை வரதுக்கான வாய்ப்பு இருக்குது, சிலிண்டர் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ இதை வேறு வழியே இல்லை, மீடியாஸ் பேசி தானே ஆகணும். அப்படி இல்லையே. அப்படி யுக்ரைனை பார்த்தீங்கன்னா அவங்க கூட தான் வீட்டெல்லாம் வந்து அடிபடுது இல்லை. அப்போ அவங்க சப்பாத்தி விலையெல்லாம் ஜாஸ்தியாக இருதில்ல, வீட்டு விலையெல்லாம் ஜாஸ்தியாக இருதில்ல. ஸோ இந்த அளவு கிடையாது. பட் அதுவும் அங்கே பாதிக்கப்படுறது யாருன்னு கேட்டிங்கன்னா அந்த நார்த் அமெரிக்காவில் இந்தியன்ஸு, பங்களாதேஷிஸு, பாகிஸ்தானிஸ் அவங்கெல்லாம் இருக்கான். அவங்களெல்லாம் தான் அவங்க ஆட்டா ஏன் விலை ஏறிடுது ஜாஸ்தி அப்படின்னா யுக்ரைன் பால்டிக் மூலிமா ஷிப்பு வர முடியல, ஏன்னா அதை அடிக்கிறானுங்க அப்படின்னு அவங்க கொஞ்ச நாள் கத்திட்டு இருந்தாங்க அங்கே. ஸோ அது ஒரு மாதிரியே சரிப்படுத்தினானுங்க. இப்போ நம்மளுக்கு கேஸ் சிலிண்டர், நீ ஆட்டா இருந்தால் கூட ஒன்றால் வீட்டில் ஸ்டவ் பண்ண பற்ற வைக்க முடியலையே இதில் கேஸ் இல்லாமல். அதனால் நம்மளுக்கு தான் ஜாஸ்தி இப்போ. ஆமாம், இப்போ பெட்ரோல் விலைலாம் ஜாஸ்தியாக போகிறதுன்னு சொல்கிறாங்க. எவ்வளோ தூரம் எனக்கு தெரியாது. கேஸ் சிலிண்டர் இப்போ வந்து இப்போ ரொம்பவே டிமாண்டாக இருக்குது. அது நீங்களாம் கூட நிறைய இந்த டிவி சேனல்ஸ்லாம் போடுறீங்க அதை பற்றி. ஸோ அது கண்டிப்பாக பாதிக்கப்படும் நம்மளை. இந்த இதில் வந்து நம்ம ரஷ்யாட்ட வாங்குறதுக்கும் அவங்க பர்மிஷன் கொடுத்துட்டாங்க. யூஎஸ் வந்து நீங்கள் ரஷ்யாட்ட கூட ஆயில்ஸ் வாங்கிக்கிங்கன்ட்டாங்க. எப்படி இதை புட்டின் கொண்டு போகிறாரு இந்த வாரம்? ஏன்னா இப்போ அங்கே இன்டென்ஸ் ஃபைட்டு ரொம்ப இன்டென்ஸ் ஆகுது. ஃப்ரண்ட் லைனில் வந்து 2-3 நாளாக பல ஆர்டிக்கலே எழுதுகிறாங்க, ஃபைட் இன்டென்ஸ் ஆகுது, ஹியூமன் கேஷுவலிட்டிஸே ரொம்ப அதிகமாகுது.
அவங்க ரொம்ப அக்ரெசிவாக ஃப்ரண்ட் லைனில் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க சார். அதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது அவர் ஆயில் பம்ப் பண்ண முடிஞ்சு டேங்கரில் ஏற்றினாருன்னா நம்மளால் வாங்க முடிஞ்சால் கண்டிப்பாக வாங்குவோம். அதை பற்றி எந்த இஷ்யூவும் கிடையாது. ஏன்னா நம்ம அந்த சாங்ஷன்ஸ் இருக்கும்போதே எப்பவுமே இந்தியன் இன்ட்ரெஸ்ட் தான் சார் முக்கியம் நம்மளுக்கு. அது எங்கே நம்மளுக்கு குறைவாக ஆயில் கிடைக்குதோ அங்கே தான் போய் வாங்குவோம். நீ வாங்கக்கூடாதுன்னு சொன்னால் அதெல்லாம் அப்படி தான். இப்போ என்ன ஈரானுக்கிட்டேருந்து கூட வாங்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. பட் அது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம குறைச்சின்னு இருக்கோம். ஏன்னா ஈரான் சாங்ஷன்ஸ் அது மாதிரி. அது இப்போ ஈரான்லேருந்தும் வாங்கலாம் அப்படின்ட்டு இருக்காரு இவர் ட்ரம்ப்பு. ரஷ்யாலேருந்தும் வாங்கி ஈரான், ஏன்னா அவருக்கு இன்டர்நேஷ்னல் ஆயில் ப்ரைஸை குறைக்கணும்னு பார்க்குறாரு. இப்போ யாருக்கிட்டேயும் வாங்கக்கூடாதுன்னா அந்த ப்ரைஸ் பாட்டுக்கு இப்போ பாருங்கள், $100 இருந்தது ஒரு பேரல் பிரெண்ட்டு. இப்போ நேற்று இதில் $106.57 இது டாலரு. இப்போ அவர் ஜாஸ்தி பேச ஆயில் விலை ஜாஸ்தி ஆகிட்டே போயின்னு இருக்காங்க. ஸோ அதனால் இப்போ ரஷ்யா, ஈரான் இவங்கெல்லாம் கொஞ்சம் மார்க்கெட்டை ஸ்டெபிலைஸ் பண்ணுவாங்கன்னு அவருக்கு ஒரு நம்பிக்கை. சார், இந்த நடுவில் இப்போ இந்த பீஸ் டாக்ஸுக்காக பாகிஸ்தானிஸ் இன்டர்மீடியேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவு உண்மை சார்? அது யாருக்கும் தெரியாது பிருத்வி. ஏன்னா நம்ம பார்க்குறதெல்லாம் வெளியிலேருந்து நியூஸ். ஓகே. ஒரு நாள் பாகிஸ்தானுன்றாங்க, இன்னொரு நாள் பாகிஸ்தான், ஈஜிப்டு, டர்க்கின்றாங்க. இன்னொரு நாள் நான் முந்தானேத்து ஏதோ படித்தேன், ஜப்பான் இதில் மும்முரமாக இறங்கியிருக்காங்க. ஏன் ஜப்பான் இருங்க, அவனுக்கு 90% ஆயில் ஹோர்மூஸ் வழியாக வருது அவனுக்கு. இன்னொரு என்ன கனெக்ஷன் கேட்டிங்கன்னா, இப்போ இருக்க ஈரான் ஃபாரின் மினிஸ்டர் ஒரு காலத்தில் ஈரானோடைய டிப்ளமேட்டாக இருந்திருக்காரு ஜப்பானில். அந்த கனெக்ஷன் வச்சுன்னு அவங்க நேராக இப்போ பின்ன ஈரானியன் ஃபாரின் மினிஸ்டர் அகாசி அவரோடைய உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்படின்னு அது ஒரு நியூஸு. இப்போ எல்லாத்தையும் விட்டுட்டு இப்போ இப்போ நீங்கள் பேக் சேனல், சில பேர் சொல்கிறாங்க CIA அவங்க ஒரு சேனல் வச்சுருக்காங்க அப்படின்னு. அதாவது எப்படி கேட்டிங்கன்னா, CIA கிரவுண்ட் இன்வேஷனுக்கும் ஒரு பிளான் வச்சுருக்காங்க. பின்னால் போயிட்டு பேக் சேனல் டாக்கிங்கும் நடக்குது. ஒன்று மாத்திரம் ஞாபகம் வச்சுக்கோங்க, எந்த சிச்சுவேஷன்லேயும் எவ்வளோ ப்ராப்ளம் இருந்தாலும் ரெண்டு நாடுங்களுக்கு அவங்க பேசாமல் இருக்கவே மாட்டாங்க. பேக் சேனல். இப்போ இந்தியா பாகிஸ்தான் கூட எடுத்துக்கங்க, நம்ம நேராக சொல்கிறோம், நான் பேசுகிறது டெரரிசம் டீல் பண்ணுற வரைக்கும் நாங்கள் பேச மாட்டோம் உங்ககிட்டன்னு. அதே கண்டி பேக் சேனலில் ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருப்பாங்க. ஏன்னா எப்போவுமே ஒரு சிச்சுவேஷன் அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் போயிடக்கூடாது. அமெரிக்கா சைனா அப்படி தான், அமெரிக்கா ரஷ்யா அப்படி தான், ரஷ்யா சைனா அப்படி தான். அதே மாதிரி தான் ஈரான் US பேக் சேனல் டாக்ஸ் நடந்ததுன்னு கேட்டாக்கா நடக்க வாய்ப்பு இருக்குது. பட் இதில் பாகிஸ்தானில் என்ன ப்ராப்ளம்னு கேட்டிங்கன்னா, ஈரான் சொன்னால் நான் பாகிஸ்தானை நான் உள்ளே விட மாட்டேன் அந்த டாக்ஸுக்குன்னு அப்படின்னு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நாங்கள் மெசேஜ் கொடுத்துட்டுருக்கோம். ஏன் பாகிஸ்தான் உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க ஈரான் சில பேர் என்ன கேட்டிங்கன்னா, நேற்று வரைக்கும் அவங்க ஈரான் சவுதியோடு சேர்ந்து ஈரானுக்கு எதிர்க்காக இருந்திருக்காங்க. அந்த சமயத்தில் நான் எப்படி நம்புவேன்? இப்போது கடைசியாக ஒரு கேள்வி சார், எப்போ இந்த வார் முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சார் நம்புறீங்க? அந்த திறமை என்கிட்ட இருந்தால் நான் எங்கேயோ இருப்பேன். முடிஞ்சிடும்ப்பா இது. ஏன்னா அவர் சொல்லிட்டாரு. பட் இது என்ன சொல்கிறது, இது ஒரு பெரிய என்ன சொல்கிறது, பேங்கோட தான் முடியும். சைலண்ட்டாக முடியாது. இது பெரிய ஒரு 2 நாள் 3 நாள் போட்டு எல்லாத்தையும் எல்லாத்தையும் இது பண்ணிவிட்டு காலி பண்ணிவிட்டு அப்புறம் நான் வெற்றி அடைந்தேன் அப்படின்னு அது இப்போயே சொல்கிறாரு. ஐ ஒன்னுன்றாரு. ஒன்றுனாக்கா வந்துட வேண்டியது தானே. பல முக்கியமான தகவல்களை ஈரான் தொடர்பாகவும் அமெரிக்கா தொடர்பாகவும் சொன்னீங்க. குறிப்பாக அமெரிக்காவில் ட்ரம்ப்போட அப்ரூவல் ரேட்டிங் எப்படி இருக்குது, அவர் எப்படி இதை பார்க்குறாரு அப்படின்னு பல விஷயத்த பேசணும் சார். உங்கள் நேரத்தை ஒதுக்கி இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று பல கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு மிக்க நன்றி சார். நன்றிப்பா, நன்றி. நேயர்களே, மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.